இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தனுசு ராசிக்கு மே 15 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லக்கூடிய குரு என்ன பண்ணும், நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். 7ஆம் வீட்டிற்கு குரு போகிறார். அப்போ 7ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிறவர் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் 7ஆம் வீடு. அதுவும் எதன் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ் லைஃபின் மூலமாக அல்லது கணவனால் மனைவிக்கோ, மனைவியால் கணவனுக்கோ ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இது. முதல் லட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி உங்களுடைய ராசியே குரு பார்க்க போகிறார். தனுசுக்குரியவரே குரு தான். ஸோ தன்னுடைய சொந்த வீட்டையே 7ஆம் வீட்டில் நின்று குரு பார்க்கிறாருங்கிறது அடுத்த ஒரு பெரிய யோகம். அது மிக நல்ல ஒரு யோகம். அது இதில் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எது எனக்கு நெகட்டிவாக போகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நமக்கு பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம். அஷ்டமம்னா 8, அதில் பாதி என்ன 4. ஸோ இந்த ஒரு சனி எப்போதுமே கெடுதல் பண்ணுவார். அதுவும் குரு முழு சுபர், சனி முழு பாவகிரகம். ரெண்டுத்துக்குமே பகை, ரெண்டுத்துக்குமே ஆகாது. ரெண்டுமே வேற வேற துருவங்கள். ஸோ அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பண விரயங்களை உண்டு பண்ணுவார். முக்கியமாக கெட்ட பேர் நீங்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பீங்க, மற்றவங்க வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்லலாம் என்ட்ரு ஆகிடாதீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. நான் தான் பெரியவன் அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. ரோட்லேயே அவனே தப்பு பண்ணி உங்கள் வாகனத்தில் இடிக்கிற மாதிரி வந்திருந்தாலும் நீங்கள் தனிஞ்சு போயிடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெடுதல்களை உண்டு பண்ணுவதற்கோ, கெட்ட பேர் அவப்பேர் உண்டாக்குவதற்கோ அல்லது ஆபத்துகளை உண்டாக்குவதற்கோ காரணகர்த்தவா சனி அமைவார். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல அவரால் பெரிதாக எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன, இப்போதைக்கு குரு நல்ல பொசிஷனில் உங்களுடைய ராசி அதிபதி நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய வீட்டையே பார்க்கிறார். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வீட்டிற்கு வீடு கட்டிட்டீங்க. கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு முறையாக எந்தவித ஒரு டாக்குமெண்ட்டும் பர்மிஷனும் வாங்கலை. அதுக்கு மிக மிக சரியான முக்கியமான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கான ஒரு தாசில்தாரோ அல்லது அதற்கான ஒரு மெயின் பர்சன் ஒருத்தர் போஸ்டிங்கில் இருக்கிறவரு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? எல்லா விஷயத்தையும் நான் கிளியர் பண்ணி தரேன், ஏன் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிம்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும் இல்லையா? அதுதான் இப்போ நடக்க போகுது. உங்களுக்கு என்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசி அதிபதியே அமர்ந்து அதையே பார்க்குறாரு. உங்கள் இடத்தையே, உங்கள் வீட்டையே பார்க்குறாருங்கும் போது உங்களுக்கு கோடி தோஷ நிவர்த்தி, எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆனால் நீங்களா போய் ஒரு வில்லங்கத்தில் நீங்கள் உண்டு பண்ணிக்க கூடாது. ஓ, இதை நீ கிளியர் பண்ணி தரேன்ட்டியா, அப்போ இது பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு வில்லங்கமான ஒரு இடத்த போய் வாங்குறேன்னு நீங்கள் போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதை தான் நீங்கள் செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெளியிடங்களில் ஒருத்தவங்களுக்கு யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, அல்லது யாருக்காச்சும் கடன் தரீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றப்படலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களால் நீங்களே ஆபத்துகளை விளைவித்துக் கொள்ளலாம். அதையெல்லாம் மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பெயர்ச்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பெயர்ச்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி வந்து அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது வந்து இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ, அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேற யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேற நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.